நம்ம கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவர் இன்னும் அக்ரெசிவ் ஆயிடுவாரு. அம்மாவும் ரேவதியும் தான் பாவம். பிரபா, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டல்ல? சொல்லு. இப்போதைக்கு பெருசா கல்யாணம் வேண்டாம் பிரபா. எப்படி யோசிச்சாலும் நான் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம் அது. இத மட்டும் நிறுத்திட ப்ளீஸ். நான் இதை உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்பவும் சொல்றேன்னு தப்பா நினைக்காத ப்ளீஸ். நீ சொன்னது சரிதான். இந்த கல்யாணத்தினால உங்க அப்பாவும் அம்மாவும் சேர்றதுக்கு வழி இருக்கு. ஆனா அவங்கள சேர்க்க இந்த கல்யாணத்தையும் தாண்டி 1000 வழி இருக்கு. நான் சொன்னா மாமா கேப்பாரு. அவருக்கு என்ன பிடிக்கும். கண்டிப்பா மாமா இந்த வீட்டுக்கு வருவாரு. அதையும் தாண்டி எங்க வீடு இந்த கல்யாணத்தை வச்சு ஒண்ணு சேர போதா? இல்ல இல்ல, இன்னும் மோசமா தள்ளிதான் கொண்டு போகும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு சோகமா இருக்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் யோசிக்கிற போல. இதை நிறுத்தினா நீ நிம்மதியாயிடுவ, கொஞ்சமாவது சந்தோஷமாயிடுவன்னா சொல்லு. இத பத்தி நான் அம்மா கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் பிரபா. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? இப்பவே போய் அம்மா கிட்ட பேசுறேன். வா. இப்படி உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி வா. தேங்க்ஸ் பிரபா. தேங்க்ஸ் எல்லாம் வார்த்தையில வேண்டாம், இப்படி முத்தமா கொடு போதும். வா. வா பிரபா, நானே உன்னை கூப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்தா, கல்யாண இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. நல்லா இருக்கா பாரு. சக்தி, நீயும் பாரு. நான் வேற டிசைன் தான்ப்பா சொன்னேன். உங்க மாமா தான் இதா சூப்பரா இருக்கும்னு இதை செலக்ட் பண்ணாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? இன்விடேஷன்லாம் வந்தாச்சு. இனிமேதான் எல்லாருக்கும் கொடுக்கணும். காலையிலே ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அங்கேயே கட்சிக்காரங்க சில பேருக்கு கொடுத்தாச்சு. மாமா பாதி கார்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. எல்லா சொந்தக்காரங்களுக்கும் போய் கொடுக்கணும். நிறைய வேலை இருக்குப்பா. நம்ம வீட்டுல நடக்க போற விசேஷம்ப்பா. சும்மா அசத்திடணும். குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த கல்யாணம் மூலமா தான் சரியாகணும். இதோ சக்தியோட வீட்டு ஆளுங்க, உங்க அப்பா எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வரணும். நானே நேர்ல போய் ஒவ்வொருத்தரையும் பத்திரிக்கை வச்சு அழைக்க போறேன். ஊரே திரும்பி பாக்குற மாதிரி கல்யாணத்தை எப்படி நடத்துறேன் பாரு. நீங்க எல்லாரும் பார்த்து அசந்து போக போறீங்க. ஹலோ. கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கை இப்பதான் வந்துச்சு. ஆமா ஆமா. சாரி சக்தி, இதுக்கு மேல எப்படி பேசுறது? புரியுது, ஒன்னும் பேசாத.